இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த காணொளி பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நற்கமை ஆண்டவர் இன்றைக்கு நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் இயேசுவின் பெயரிலே மகிழ்ச்சியாய் சமாதானமாய் ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள் நண்பர்களே. நம்புங்கள், இந்த நாள் நம்முடைய நாள். திங்கட்கிழமையில இன்றைக்கு நம்ம வேலைகள்லாம் தொடங்குற இந்த நாளில ஜெபத்தினுடைய ஆழத்தை நாம் ஒவ்வொரு நாளும் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றைய நாளிலிருந்து இன்றைக்கு ஜெபத்தில் உள்ள தடைகளை தாண்டுவதற்கு இரண்டாவது தடையாய் இருப்பது சில ஏமாற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். வாழ்க்கையில நம்ம ஜெபிக்கணும்னு நினைச்சு ஜெபிப்போம், சில நேரங்களும் நடக்காது. அதனால் நாம் ஜெபிப்பதை நிறுத்தி விடுவோம். அப்படி யாராவது இருக்கிறீங்களா? நம்ம ஜெபிக்கிறது நடக்காமல் இருப்பதுமே அவருடைய சித்தம் தான். அதுவும் நம்ம ஜெபம் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அடையாளம் தான். உதாரணத்துக்கு, ஒருவர் ஒரு இன்டர்வியூக்கு போறார். ஒரு வேலை வாய்ப்புக்காக வேலை வாய்ப்பு முகாம் நடக்கிறது. நல்ல வேலை கிடைக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்றார். ஜெபம் பண்ணிட்டு அந்த வேலைக்கு போறாரு, இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றாரு, வேலை கிடைக்கல. அடுத்த நாள் வந்து வேற வேலைக்கு போறதுக்கு முன்னாடி, வேற இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ, நேற்று ஜெபம் பண்ண ஒண்ணுமே நடக்கல, ஆனா இனிமே ஜெபிக்கவே மாட்டேன். இப்படி நாம் ஜெபிக்கிறோம், அது நடக்காத பொழுது ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்பதே கிடையாது. எனவே கடவுள் இல்ல, கடவுள் என் ஜெபத்தை கேட்பது கிடையாது, நான் கடவுளுக்கு நெருக்கமா இல்ல கடவுள் என்னுடைய ஜெபத்துக்கே அவர் செவி கொடுப்பது கிடையாது என்று கடவுள் விட்டு விலகி போகிறோம். அதுவும் ஒரு காரணம். நம்ம ஜெபிக்காமல் இருப்பதற்கான காரணம் என்னன்னா, நம்முடைய ஜெபத்தில் வருகிற சிறு ஏமாற்றங்களை சில நேரங்களில் ஆண்டவர் தள்ளி போடுவார், சில நேரங்களில் ஆண்டவர் மௌனம் காப்பார், சில நேரங்களில் நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்கும், அது நடக்காமலே இருக்கும். அதை பார்த்து நாம் தோண்டு போவது நண்பர்களே. ஆண்டவர் இந்த வேலை அவருக்கு கிடைக்கல, அவர் ஜெபம் பண்ணிட்டு வேலைக்காக இன்டர்வியூக்கு போறாரு. அந்த வேலை கிடைக்கல அப்படின்னா அதுக்கு அடுத்த மாசம் ஒரு வேலை கிடைக்கலாம், அது அதை விட பெரிய வேலையாக இருக்கலாம். அதை பற்றி எனக்கு தெரியாது, எனக்கு இந்த வேலை நல்ல வேலையாக என்னுடைய ஞானத்துக்கு என்னுடைய அறிவுக்கு தெரிந்தது. ஆனால் அடுத்த வாரம் கிடைக்க போகிற வேலை அது எனக்குரிய வேலையாக, நான் வளர்ச்சி பெறுகிற வேலையாக இருக்கலாம். அதனால் சில நேரங்களில் தந்தையானவர் மௌனம் காப்பார். எனக்கு தோண்டு போய் நான் ஜெபமா நடக்கிறதே இல்லை, கடவுளுக்கு எனக்கு பிடிக்க என்ன வந்து கடவுளுக்கு பிடிக்கல, என்னுடைய ஜெபம் கடவுளுடைய காதுக்கு எட்டல என்றெல்லாம் சொல்லி ஜெபிப்பதற்கு சாக்கு போக்கு சொல்லாதீர்கள். இந்த தடையை நம்ம உடைச்சி எறியணும். நிறைவாகும் வரை மறைவாயிரு என்பார்கள். நிறைவாகும் வரை மறைவாயிரு. உன்னுடைய நாள் வரும், உன்னுடைய நேரம் வரும், அதுவரை ஜெபித்துக் கொண்டே இரு. ஒரு நாள் தருவார். அவருக்கு நம்மை விட நம்மை பற்றி அவருக்கு அதிகமாய் தெரியும், எப்ப தரணும் எப்ப தரக்கூடாது என்று. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம அவரோடு இருக்கணும், முயற்சி எடுக்கணும் வாழ்க்கையில, அவ்வளவுதான். தினந்தோறும் ஜெபம் பண்ணிட்டு நம்முடைய முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருக்கணும். என்றைக்கு நம்முடைய நாள் வருகிறதோ அது ஆசீர்வாதமாய் வரும், அது வல்லமையிலே வரும். எனவே நீங்க ஜெபிக்கிறது நடக்காம இருக்கிறதா, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சுட்டு இருக்கிறார், நம்புங்க. ஐயோ, நான் ஜெபம் பண்ண நடக்கல, இனிமே ஜெபிக்கவே போறதில்ல அப்படின்னு நினைக்காதீர்கள். நீங்க கடவுள் கட்டளை போடாதீங்க, எனக்கு இதுதான் வேணும் நீங்க கட்டளை போடாதீங்க. கேளுங்க, கேட்பதற்கு எல்லா உரிமையும் உண்டு. ஆனால் அவர் என் தந்தை, அவருக்கு என்னை தெரியும், எது தேவை எது தேவையில்லை, எது நல்லது எது கெட்டது என்று அவருக்கு தெரியும். அவர் நேரம் பார்த்து நமக்கு தருவார். எனவே இரண்டாவது தடை என்னவென்றால், நம்ம ஜெபிக்கிற பொழுது அன்பர்களே, சில ஜெபங்கள் தள்ளி போகும், தோண்டு போக வேண்டாம். பலர் இதனால ஜெபிக்கிறதே கிடையாது, பலர் இதனால ஜெபத்தை விட்டுறாங்க. நன்றாக ஆன்மீக காரியங்கள் தொடங்குவாங்க. தவக்காலத்தில் 40 நாள் இது ஆண்டவருடைய நெருக்கமாக இருந்து பைபிள் வாசிப்பது, ஜெபமாக ஜெபிப்பது, பூசிக்கு போது எல்லாம் செய்வாங்க. ஒருவேளை நடக்காம போயிடுச்சுன்னா நான் இனிமே ஜெபமே பண்ண மாட்டேன், அப்படி அல்ல நண்பர்களே. உன் ஜெபம்லாம் கேட்கப்படுகிறது. நீ ஜெபிப்பதை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார், நீ அவரோடு இருப்பதை அவர் அறிகிறார், உனக்காக அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். நல்லா உணருங்க. யாருடைய ஜெபம்லாம் தள்ளி போயிட்டு இருக்கோம், நீங்க ஜெபித்து இன்னும் நடக்காம இருக்கிறதோ, ஆண்டவர் உனக்காக பெரிய ஆசீர்வாதத்தை அவர் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். வல்லமையோடு உங்களை தொடுவார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். வல்லமையோடு அவர் உங்களை தொடுவார், அபிஷேகமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே ஆண்டவர் உங்களுக்காக தயாரித்துக் கொண்டிருக்கிறார். நாம் ஜெபிப்பது நிச்சயமாய் நடக்கும். எப்படி ஒரு பிள்ளை அழுகிற பொழுது அந்த பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும் என்பதை தாய் முடிவு பண்ணுவான். பிள்ளை எதுனா கேட்கலாம், ஆனால் எது கொடுத்தா நல்லது எது கொடுத்தால் தீயது என்றது தாய்க்கு தெரியும், அவருக்கு தெரியும். அந்த பிள்ளை அந்த அம்மாவோடு இருக்கணும், அவ்வளவுதான். அதுபோல நாம் தந்தையோடு இருக்கணும், நம்ம அப்பாவோடு இருக்கணும். அவர் இறுக பிடித்துக் கொள்ளணும் ஜெபத்துல. அவர் நம்மை ஆசீர்வாதமாய் தொடுவார். இறைவார்த்தை தரம் பாருங்க. எரேமியா புத்தகம் 29வது அதிகாரம் 12வது வார்த்தை, நீங்கள் இறைவனிடம் வந்து கூக்குரலிட்டு மன்றாடுவீர்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன்.
அவர்கிட்ட வந்து மன்றாடினால் போதும், அவர் நமக்கு சொல்லி தருவார். நம்ம வாழ்க்கையை அபிஷேகமாய் ஆசீர்வாதமாய் மாறும். நம்ம வாழ்க்கையிலே அவர் வல்லமை நாம் காண்போம் அன்பர்களே. எனவே தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருப்போம். ஆசீர்வாதத்தை பார்த்தீர்கள். நன்றி அப்பா, வல்லவரே, நல்லவரே, நன்றி. இந்த தடைகள் எல்லாம் தாண்டி ஜெபி, நான் உன்னை தொடுகிறேன் என்ற செய்தி, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்ற செய்தி. நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த காணொலி பார்த்து கமெண்ட் மூலமாக அனுப்பப்படுகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் அனைவரே பாதத்தில் வைக்கிறேன். அந்த நீங்க தொடுங்க அப்பா, நீங்க எங்களை மாற்றுங்க. அனைவரே நீங்க ஆசீர்வதிங்க. அனைவரும் உங்க வல்லமையால், உங்க கிருபையால் மகிழ்ச்சியாய் வாழ, ஆசீர்வாதமாய் வாழ இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே மகிழ்ச்சியாய் இருப்பீர்கள். அந்த பெயரிலே நல்லது நடக்கும். அந்த பெயரிலே அபிஷேகத்தை, ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். எனவே தடைகளை தாண்டி ஜெபிங்க. உங்க வீடு மீட்கப்படும். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். சுபிப்போம். ஒவ்வொரு நாளும் விடிய காலை 3 மணிக்கு ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you. Take care. Have a nice day. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசு சாமியின் பெயரில் இன்றைக்கு மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள். ஆசீர்வாதங்களை பார்ப்பீர்கள். இறைவன் உங்களோடு வருகிறார். அன்பர்களே, இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you.